ஸ்ரீராமர் இருக்கும் இடமே அயோத்தி. அயோத்தி நகரத்தின் அரசர் தசரதர். அவருக்கு 3 மனைவிகள். முதல் மனைவி கோசலை, 2வது மனைவி சுமித்ரை, 3வது மனைவி கைகேயி. இவர்கள் மூவருக்கும் 4 பிள்ளைகள்: ராமர், பரதன், லட்சுமணன், சத்ருகன். நால்வரும் வளர்ந்து பயின்று குருகுலத்தில் இருந்து மிதிலை நகரம் சென்று சுயம்வரம் முடித்து அயோத்திக்கு நல்வரம் விரும்பினார். ராமர் சீதையும், பரதன் மாண்டவியையும், லட்சுமணன் ஊர்மிளாவையும், சத்ருகன் சுதகீர்த்தியையும் திருமணம் செய்து கொண்டனர். தசரதர் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க முடிவு செய்தார். ராமர் தசரதர் மனைவிகள் மூவரும் பிரியமானவர். 3வது மனைவி கைகேயி ராமர் மீது மிகுந்த பாசம் கொண்டார். ராமர் மணிமூடி சூடி கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார். இருப்பினும் கூனி மந்தாரையின் அறிவுரையால் ராமன் மணிமூடி சூடி கொள்வதை ஏற்க மறுத்தார். மந்தாரை கைகேயிடம் பரதன் அரசனாக வேண்டும் என அவளின் மனதை மாற்றினார். கைகேயி ஒருமுறை போரில் தசரதன் பக்கம் நின்று போரில் வெற்றி பெற்றனர். கைகேயி தசரதன் உயிரை காப்பாற்றினார். அப்போது தசரதர் ஒரு வரம் கொடுத்தார். அந்த வரத்தை இப்போது பயன்படுத்தி கொண்டார். எனக்கு ஒரு வரம் கொடுத்தீர்கள், அந்த வரத்தை இப்போது கேட்கிறேன். எனது மகன் பரதன் மணிமூடி சூட வேண்டும். ராமர் 14 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் என்றார். ராமனும் தாயின் சொல்லை மறுக்காமல் மனதார வனவாசம் சென்றார். அவ்வப்போது சீதையும் நானும் வருகிறேன் என்றார். அனைவரும் வேண்டாம் என்று மறுக்கும் பொழுது ராமனும் வனம் என்பது மாளிகை அல்ல, அது காடு, கல், முள், பாறை, கொடிய விஷங்கள் கொண்ட ஜீவன்கள் மற்றும் புதிய மனிதர்கள் இருக்கும் இடம், அதனால் வேண்டாம் என்று கூறினார். மிகவும் துயரம் நிறைந்த வாழ்வாகவும் இருக்கும் என கூறினார். ஆனால் சீதையே, உங்கள் காலின் நிழல் கூட இல்லாத இடத்தில் இருப்பதுதான் துயரம் நிறைந்த இடம். தேகமின்றி ஜீவன் இல்லை, தண்ணீரின்றி மீன்கள் இல்லை, அதனைப்போல் ராமனின்றி சீதை இல்லை என்று கூறுகிறார். ராமன் எவ்வளவு எடுத்துரைத்தும் சீதை வனவாசம் செல்ல உறுதியாக இருந்தார். லட்சுமணனும் அண்ணன் அண்ணிக்கு உதவியாக வனவாசம் சென்றார். சுமித்ரை லட்சுமணனை தொண்டனாக செல் என்றார். அரசர் தசரதர், நீ வனவாசம் செல், நான் வானகம் செல்கிறேன் என்று உயிர் பிரிந்து சென்றார். பரதர் ராமனின் பாதுகைகளை அரியாசனத்தில் வைத்து ஆட்சி செய்தார். பெண்களின் கர்ப்பப்பையில் உருவாகாத உருவம் கூட ராமன் வனவாசம் செல்வதை எண்ணி அழுதது. சீதை ராமன் இருக்கும் இடமே அயோத்தி என்று கூறி மூவரும் மகிழ்வுடன் 14 வருடம் வனவாசம் சென்றார்கள். நன்றி.